தவிக தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதில் திமுக எந்த இடையூறும் செய்யாது என்றும் முதல் 6 மாதங்களுக்கு தொடர்ந்து கவனிப்போம் என்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். தவிக தலைவர் விஜய் முதல்வராக பொறுப்பேற்பதை தடுக்கும் வகையில் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்க உள்ளதாகவும், எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பதவியேற்க திமுக ஆதரவளிக்க உள்ளதாகவும் பல்வேறு செய்திகள் நேற்று சமூக வலைதளங்களில் பரவின. சில தேசிய ஊடகங்களும் திமுக அதிமுக கூட்டணி குறித்து செய்திகளை வெளியிட்டன. ஆனால் இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தவிக ஆட்சி அமைப்பதில் திமுக இடையூறு ஏற்படுத்தாது என்றும், தவிக தலைவர் ஆட்சி அமைக்கட்டும், அவரது ஆட்சிக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் 6 மாதங்களுக்கு திமுக தொடர்ந்து கவனிக்கும் என்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் இதை குறிப்பிட்ட அவர், மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் மற்றும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ஆனால் தவிக உறுதியளித்த 2500 ரூபாய் என்பது சிரமம், குறைந்தபட்சம் 1000 ரூபாயை தொடர்ந்து தர வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆண்டுக்கு 6 இலவச சிலிண்டர்கள் கொடுப்பது சந்தேகம்தான், ஆனால் வாக்குறுதியை நிறைவேற்றினால் மகிழ்ச்சி என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தவிக தலைவர் விஜய் இன்று முதல்வராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் அளிக்காததால் பதவியேற்பு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது.